ஓம் நம சிவாய. விசுவாசம்ங்கிறது காலங்காலமாக தொழிலாளி முதலாளி மேலேயும் தொண்டர்கள் தன் தலைவர்கள் மீதுமே இருக்கணுமா? ஏன் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாதா? ஒரு முதலாளி தன் தொழிலாளிக்கு மேலே விசுவாசம் காட்டக்கூடாதா? தலைவன் தொண்டர்கள் மீது விசுவாசம் வைக்கக்கூடாதா? அப்படி விசுவாசமாக இருந்திருந்தால் பல பிரச்சனைகள் இந்த நாட்டில் நடந்திருக்கவே நடக்காது, இனியும் நடக்கவே நடக்காது. கரூர் சம்பவத்தில் அவர் தலைவர் விஜய் அவர்கள் அவர் தொண்டர்கள் மீது கொஞ்சம் விசுவாசமாக இருந்திருக்கலாம். விசுவாசமாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய சம்பவமே நடந்திருக்காது. அவர் கரெக்டான டைமுக்கு வந்திருக்கணும். அப்படி வராமல் தான் தொண்டர்களை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டார். அதாவது நம்ம எப்போ வந்தாலும் அந்த தொண்டர்கள் இருப்பாங்க, அந்த கூட்டம் கலையாது, இருக்க கூட்டம் தான் கூடுமே தவிர நம்ம எத்தனை மணிக்கு வந்தாலும் நமக்காக ஒரு லூசு மாதிரி நிற்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கை தட்டுவாங்க அப்படின்னு உங்களை கேவலமாக நினச்சாரு பாருங்க. அந்த தலைவருக்கு உங்கள் மேலே விசுவாசமே கிடையாது. அப்படி ஒரு விசுவாசங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி அவர் வர லேட்டாகும் தெரியும். அப்போ அவர்கள் நிர்வாகிகளை வச்சு தண்ணியோ சாப்பாடோ ஏதோ ஒன்று கொடுத்து அந்த மக்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி எந்த ஒரு விசுவாசமுமே இல்லை. ஏன்னா அவர் சினிமாவில் சினிமா முகத்தை விட்டு அவர் இன்னும் வெளியே வரலை. நம்ம ரசிகர்களும் அந்த சினிமா முகத்தை விட்டு வெளியில் வரலை.